அஜித் சாரோட குட் பேட் அக்லி படத்தோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோட ப்ரோமோ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 18 ஈவினிங் 5:05 வந்து ரிலீஸ் ஆகிடும் ஃபுல் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது இப்போ கேட்ட வரைக்கும் எப்படி இருக்குது, ஒரு 30 செகண்டுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ எப்படி இருக்குது இப்போ இந்த ப்ரோமோ பார்த்தோம் அப்படின்னா, ஓஜி சம்பவம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஓப்பனிங் நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அந்த திரையரங்கம் செதறட்டம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஏகே அப்படின்னு வந்து கத்துறாரு. அதுலேருந்து பார்த்தோம்னா அந்த வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல் பாட்டு கேட்டால் மட்டும்தான் தெரியும். பட் என்னென்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிங்கிறது ஒரு வெறித்தனமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அனிருத் பார்த்தோம் அப்படின்னா தளபதிக்கு சம்பவமாக பண்ணிகிட்ருக்கிறார். வாத்தி கம்மிங் வந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் ஒரு சாங்கு. அதுக்கப்புறம் பீஸ்ட்டில் அரபி குத்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு சூப்பர் சாங்கு. ஸோ அந்த மாதிரி தளபதியும் அனிருத்தும் சேர்ந்தாங்க அப்படின்னாலே அந்த காம்போ வேறு லெவலில் இருக்குது. பட் அது மாதிரி இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அனிருத் போட்டிருக்கலாம். பட் அனிருத்தை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற கவலையை வந்து ஒரு குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அதை மாற்றாமல் பண்ண வேண்டியது நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் கையில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாங்ஸ் வந்து எப்படி வருதுன்னு. லாஸ்ட்டு ஆலுமா டோலுமா தான் தலையோட அந்த வேறு லெவல் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இது. அனிருத்தோட எல்லாருமே அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்பாக இருக்கட்டும், ஓவராலாக வந்து வாத்தி கம்மிங் மாதிரி ஃபேமஸ் ஆனது எல்லாமே தலையோட இது தான். அதுக்கப்புறம் விஸ்வாசமில் அடிச்சு தூக்கு, துணிவில் வந்து சில்லாலாம் சூப்பராக இருந்தது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாமே செம்மையாக இருந்தது. இருந்தாலுமே அந்த ஆலுமா டோலுமா தான் லாஸ்ட்டாக வந்து செம்ம அந்த வாத்தி கம்மிங் லெவலுக்கு. பட் இது எல்லாமே வந்து ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இந்த ஓஜி சம்பவம் சாங்கை ஜிவி தருவாரான்னு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் சாங்கை கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த சாங்கோட ஃபுல் சாங் ரிவ்யூவும் வந்து நம்ம சேனலில் பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல இது பண்ணிட்டேன். எப்பவுமே இந்த சம்பவம் செய்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒரு மியூசிக் டைரக்டர் சொன்னாலே. ஏன்னா யுவன் சார் அப்படி வந்து பண்ணிட்டு போயிட்டார். இந்த வலிமை படத்தில் இந்த வேற மாதிரின்னு ஒரு சாங்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு யுவன் ஃபேனாகவும் சரி, ஒரு அஜித் ஃபேனாகவும் சரி, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன சாங்குனா அதுதான். விஷுவலாக இன்னும் கொடுமைப்பா. அதெல்லாம் வந்து எதுக்கு தான் அந்த சாங்கை வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதை வந்து எடிட்டிங்லேயே தூக்கியிருக்கலாம். அந்த வேறு மாதிரி சாங்லாம் யுவன் சார் வந்து சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். ரொம்ப சுமாராக போட்டிருந்தார். ஸோ அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து ஆகிடாமல் இந்த ஓஜி சம்பவம், இந்த குட் பேட் அக்லி படத்தில் வர சாங்கு வேறு லெவலில் இருந்தது அப்படின்னா, ஸோ அட்லீஸ்ட்டு அந்த துணிவில் வர சில்லா அந்த லெவலுக்கு இருந்தாலே போதும் எங்களுக்கு. ஆலுமா டோலுமா வாத்தி கம்மிங் லெவலில் பீட் பண்ணுற அளவுக்குலாம் கூட தேவையில்லை. ஸோ அந்த லெவலுக்கு இருந்தாலே போதும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்ச் 18 ஈவினிங் 5:05 வந்துடும் அப்படின்னு. ஸோ செம்மையாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக சரியான ஒரு செலிப்ரேஷனாக வந்து இருக்கும் படம். அதே மாதிரி படமும் வந்து பார்த்தோம்னா ஒரு 500 கோடி வசூல் பண்ணும், அதுக்கு மேலேயே வசூல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோமோ எப்படி இருந்தது, சாங் எப்படி இருக்கும், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஏதோ ஒரு சுமாராக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருந்தது அந்த மியூசிக்லாம் வந்த அப்புறம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃபுல் சாங்கை பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ உங்களுடைய கருத்து என்ன, இந்த ப்ரோமோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு